காமெடி வச்சுருங்க காமெடி காமெடி கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தே கண்ணம்மா உன்னை காணாமே காணாமே தேடுதையே விழியம்மா கண்ணம்மா காத்திருந்தே உன்னை காணாமே காணாமே போகுதையே விழியம்மா கண்ணீர் சட்ட சட்ட கண்பார்க்க கொட்ட கொட்ட கண்ணீர் சட்ட சட்ட கண்பார்க்க கொட்ட கொட்ட நீனோடு காத்திருந்தே வெள்ளி நிலா கனலையே நீனோடு காத்திருந்தே வெள்ளி நிலா கனலையே கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தே கண்ணம்மா உன்னை காணாமே காணாமே போகுதே விழியம்மா பாதையில கடந்த முள்ளு பொத்திகள்னா வலிக்கடறி பச்சை தண்ணி கூட தொண்டகத்தாமை கடறி பாதையில கடந்த முள்ளு பொத்திகள்னா வலிக்கடறி பச்சை தண்ணியும் கூட தொண்டகத்தாமை கடறி தங்களோட சேப்பேரி நதியாரா தனிக்குதடி தங்களோட தேடு சிறகடைச்சு பறக்கதடி சிந்த கண்ணீர் ரெண்டையும் சிந்த கவி பாடுதடி என்ன சத்தம் யார் அது யார் வரீங்க யாருங்க நீங்க யார் அது இரவில் வந்த திருடா எத்தனை டீ வேணும் உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம யாருன்னு கேக்குற இடத்துல வந்துட்டு யாரு நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை திருடது வந்தியா? ஒருவேளை திருடனா இருக்குமா அன்பு? அப்படியே கூட இருக்கலாம். யாரு நீங்க? என்ன வேலை? என்ன நகையெல்லாம் நிறைய வச்சிருக்கேன் திருட்டி போல வந்தீங்களா? அப்படியா? திருட்ட பையன் நானு. ஒரு பொம்பளை திருட்ட பையன் நானு. உங்களை பார்த்தா திருட்ட பையன். திருட்ட பையன் தான். என்ன இங்க நீளுது? இப்ப நீட்டுறீங்களே. ஏய் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருக்கு வீட்ல நீ நட்டா நல்ல எங்க அண்ணன் தம்பி இல்லாதத பார்த்து எங்க அப்பா அம்மா இல்லாத நேரம் பார்த்து உள்ள வந்து நடுசாமத்துல எவ்வளவு தைரியம் நீங்க உள்ள வரலாம்? ஏன்? ஏம்மா அப்பள கொழுப்பா உனக்கு? கொழுப்புதான். என்ன? யாரு கொழுப்பு இருக்குது? யாருக்கு? எங்க அண்ணன் தம்பி இப்படி வளர்த்திருக்காங்க என்ன? ஆமா. உங்களுக்கு இங்க என்ன வேலை? எனக்கா? யார் நீங்க? என் வெள்ளையம்மா பக்கத்துல இருக்கமா? யாரு உங்க வெள்ளையம்மாவா? உங்க வெள்ளையம்மா எங்க இருக்காங்க? அரண்மனைக்குள்ள இருக்காங்க. வீட்ல இருந்து விட்டுட்டு வந்துட்டீங்களா? வீட்ல விட்டு வந்தாளா? அரண்மனைக்குள்ள இருப்பாங்க. அரண்மனைக்குள்ளயா? ஆமா. இங்க அப்படி யாருமே இல்லையே. யார் இருக்கா? என்னை தவிர இங்க யாருமே ஆள் இல்ல. ஆமா. அவன் நீங்க யாரு? இருந்தாலும் அன்பு என் மாமனாருக்கு மட்டும் கூடாதுங்க. யாரு? என் மாமனாருக்கு. உன் மாமனாருக்கு ஒரு அரமனை வேலைக்காரிக்கு மனகா ஓட்டுருக்காருன்னா யாரு? என் வெள்ளியம்மனுக்கு மனகா ஓட்டுருப்பாரு. என்னை பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியுதா? நீ யாரு? நான் யாரா? நான் தாங்க வெள்ளையம்மா. ஆமா. ஆனா ஆனா வெள்ளச்சாமி யோ வெள்ளச்சாமி ஏய் 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 தள்ளி தள்ளி ஏண்டியா முக
பாக்கணுமா? ஆளை பார்த்தாலே தெரியும் திருட வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். அப்புறம் என்ன முகத்தை பாருங்கறீங்க? ஏய் போலீஸ் போன் பண்ணுப்பா. ஆளை புடிச்சிட்டு போகட்டும். போலீஸ்கா? ஆமா. என்ன பின்னாடி நின்னு போலீஸ் தான் தூக்குது. நீ வந்ததே யாரு தெரியலங்கனே. என்ன நீங்க பாட்டுக்குள்ள வந்து வெள்ளையம்மா என்ன தெரியுதா தெரியல எப்படி தெரியும்? யாருக்கு சொன்னாங்க தெரியும்? யாருக்கு சொல்லுங்க. யாரு தெரியல? தெரியும். உண்மையா இருந்தறியா? ரசரப்பு அந்த மரதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும் சிறுச்சாலே சிலையே அந்த நிலவு வந்து கடனா கேக்கும் கடனா கேக்கும். எதுக்கு சிரிக்கிறப்ப? சிறுகாட்டு வந்து உன்னை நினைச்சத்தான் இந்த பாட்டு உனக்காக தான் இந்த நட்டு உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிளகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா. கைய பிடிக்கிறது எங்க அண்ணன் தம்பி பார்த்தாங்க வெட்டி போடுவாங்க பாத்துக்கோங்க. அப்படியா? கண்ணால சொல்லுறேன் கையால சொல்லுறேன் ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க. எதுக்கு சொல்றேன்? ஓடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி ஏனடி ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி 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 கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஒன்று கண்ணேரி போகையில கொஞ்சம் கொலுசாக எம்மானதான் கண்ண பூச்சி வேறே கண்டு பூடினாலே கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதையுமே புரியுமா உனக்காகவே நானடி என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? இமை மூட மறைக்கின்றதே காதலே உயிர் சொல்ல துடிக்கின்றதே காதலே உயிரில் இறங்கி வரவா என் உடலை முழுது தரவா புடவையாய் மாறி உன்னுடன் மோதி என்ன நீங்க படிவா அவருதான் பாடிட்டு இருக்காரு. நீங்களும் சேர்ந்து முத்து ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்ட கூடதுன்னு சுக்க வச்ச பத்த கிளி சுத்தப்பட்டு பார்த்ததுன்னு முத்து ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்ட கூடதுன்னு அடிமானே மானே உறவர நினைச்சேனே மானே நானே உசுருக்குள்ள நினைச்சேனே அடி சுக்க வச்ச பத்த கிளி சுத்தப்பட்டு பார்த்ததுன்னு அடிமானே மா
உங்களை யாருன்னே தெரியலங்கிறேன் அது என்ன அழி அப்படிங்கிறீங்க உன்னை பார்த்த உடனே இல்ல பார்த்த உடனே சொல்றீங்களே நீங்க யாரு எங்க இருந்து உண்மையிலே யாரும் இல்லையா தெரியல என் ஞாபகம் எனக்கு வரணும்னா நேரா ஒரு அரண்மனைக்கு போ மட்டம் எல்லாம் படுத்துக்க குத்து விழுந்து பார் யாருக்கு ஞாபகம் வரும் ஏன் எதுக்காக நான் போய் மட்டம் எல்லாம் படுக்கணும் உங்க நேரம் போடுறதுக்கா நீங்க யாருன்னு கேக்குறேன் சொல்லுங்க அப்படியா யாருன்னு கேட்டா தெரியுமா நீங்க யாருன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்ப நீங்க பாட்டுக்க உன்னை காதலிக்கிறேன் அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா சந்தேகம் அவன் கேட்க என்ன இங்க சொல்றீங்க எங்கம்மா என்ன பூவை சொல்றீங்க என்னப்பா நீ பாட்டுல சொல்ற என்ன பூவை சொல்றீங்க அம்மா கிட்ட என்னம்மா தொட்டேன் யாருன்னே தெரியலங்க சும்மா வாடிங்கிறீங்க போடிங்கிறீங்க என்ன பேரெல்லாம் சொல்லுங்க நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ இவன் வீரக்கதை கேட்டதுண்டோ கேட்டதுண்டோ நமக்கான மகப்பா நம்மளுக்கு மகனா அது உங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியலங்க மகன் பிறப்பானா ஏம்மா கோவப்படுற ஏன்னு ஒருவேளை என்ன யாரும் தெரிஞ்சு நீங்க என்ன ஏத்துக்கிட்டு எப்படி ஏத்துக்க முடியும் ஏத்துக்கிட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு இவ ஆசைதான் நீங்க போய் வேணா மல்லாக்க படுத்துட்டு யோசிச்சு பாருங்க நினைச்சு பாருங்க சும்மா கோவப்படாதம்மா அள்ளி நின்னு பேசுங்க கையை பிடிப்பீங்க இவங்களையே சொல்லி வை சொல்லி வை புலியாக மாறிடுவா மாறிடுவா இந்த உலகத்தை ஆண்டிடுவா இந்த உலகத்தை ஆண்டிடுவா இந்த உலகத்தை ஆண்டிடுவா கண்ணாட ரசத்துல கண்ணன் கடத்த பேக்ல தள்ளிட்டாங்க எவ்வளவு பெரிய கோடு இல்லையம்மா நான் தொடையில என்னது நீங்க தொடலையா இல்ல இல்லையம்மா நீங்க தொடும்போது நான் தொடையில வெள்ளச்சாமி இங்க வரு இதுக்கப்புறம் இங்கிட்டு வராதீங்க அப்புறம் பணம் நசுங்கி போயிட்டு நினைச்சுக்க இந்த படத்தை சொன்னியா எலும்பு சொன்னியா எலும்பு சொன்னியா அது சொன்னியா நான் தொடையில நீங்க பாத்து இல்ல என்னது நான் பார்த்தேன் நான் தொடையில நீங்க கூச்சப்படுறீங்க சரி கூச்ச சொல்லுவாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லைங்கிறேன் யாருன்னே தெரியலங்கிறேன் தொடும்போது அது எப்படி நான் உங்களை வந்து ஏத்துக்க முடியும் அப்படியா வெள்ளச்சாமி இருக்குமா வெள்ளச்சாமியா சரி நீங்க ஏதாவது வேலை பாக்குறீங்களா என்ன வேலை பாக்குறீங்க நான் காடக்கோடு எடுத்துக்கிட்டு வெள்ளவன காட்டுக்கு வேட்டைக்கிட போவேன் காடக்கோடா மாடு பிடிப்பேன் மாடு பிடிப்பீங்களா கம்பு சுத்துவேன் சுத்துவீங்களா ஒயிலாட்ட ஆடுவேன் சரி கோலாட்ட ஆடுவேன் சரி ஆமா நான் இப்படித்தாங்க ஒரு காளையை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அழகான ஜல்லிக்கட்டுல என் காளை யார் அடக்குறாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் பேர் தாங்க வெள்ளச்சாமி அவரை தாங்க நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க பாத்திருக்கீங்களா அவரை பைத்தியக்காரி அந்த காளை அடக்கணும் வந்தேன் நீங்களா அட கடவுளே கடவுளே இந்த கால்ல போறியம்மா நீங்களா ஐயோ இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கறே அவரா நீங்க அந்த வெள்ளச்சாமியா அந்த வெள்ளச்சாமியா உங்களதான் நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேனா வெளியமா நீ சின்ன வயசா இருக்கும்போது உனக்கான பொன்பொருளை வாங்கி வந்தேன் பெரிய பிள்ளை உனக்கு என்ன வேணும் எனக்கு வேறு வேணும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்ப கேட்டது நான் கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்ப என்ன கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா என்ன கேட்டாலும் சரி சரி நான் மனசுக்குள்ள நினைச்சது நீங்க வேணா சொல்லுங்க பாப்போம் அப்பதான் நான் உங்களை வெள்ளச்சாமி ஏத்துக்குவேன் அடி வட்ட முகனத்துக்குத்தான் வெள்ளையம்மா அடி வட்ட முட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா வட்ட முகனத்துக்குத்தான் வெள்ளையம்மா வட்ட முட்டு வாங்கி தாரு வெள்ளையம்மா அடி வட்ட முக அடி வட்ட முக வட்ட முக வட்ட வட்ட முகனத்துக்குத்தான் வெள்ளையம்மா அடி வட்ட முட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா அடி கத்தி போல கண்ணுக்குத்தான் வெள்ளையம்மா அடி கண்ணு வாங்கி வாங்கி வந்து வெள்ளையம்மா வாழை தண்டு சரி சரி நீங்க வாழை வாழை வேற மாதிரி வாழை வாழை கூப்பிட்டு இல்லம்மா வாழை வாழைன்னு சொன்னேன் வாழை தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா அது கண்கள் வாங்கி வந்து வெள்ளையம்மா அடிமேலையெல்லாம்
எல்லாம் மேனி ஓடிட்டு இருக்காங்க. ஏய், அப்பா பேசக்கூடாது. அவர் மேனி தானே சொன்னாரு. நீங்க என்ன ஒண்ணு நாங்களும் மேனி சொன்னோம். மேனி என்னோட மேனி. சரி, சொல்லுங்க. நாங்க மேனின்னு சொல்லலாம். உன் மேனி எல்லாம் வளர்க்க வெள்ளையம்மா பாடு வாங்கி வந்தே வெள்ளையம்மா நீ சின்ன வயசுல ஆசைப்பட்ட பொருள் உனக்காக வாங்கி வந்திருக்கு. என் மேல ரொம்ப ஆசைப்பட வச்சா, என் மேல ரொம்ப பிரியம் வந்துச்சா, நான் வாங்கி வந்த பொருள் மனசார ஏத்துக்க. இல்ல நேத்து சொன்ன பேச்சு காத்தோட முடிச்சு வாயால சொல்லு, உன் வாயால சொல்லு. என் சக்கமட்டி சிமி வந்து வெளியே போயிடுறேன். இப்படி மிரட்டினீங்கன்னா நீ எப்படி சொல்றது? பயமா இருக்குது, கையை நீட்டி நீட்டி பேசும்பொழுது. ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க நினைச்சதான சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் உங்களை எப்படி நான் வந்து மறந்துட்டு இருக்க முடியும்? முடியாதுல்ல. உங்களை விட்டு நான் போக முடியுமா? அப்ப நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன? வாழ்ந்தாலும் உன்னோட, செத்தாலும் உன்னோட சொல்லி எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுங்க. அப்பதான் உங்களை நான் நம்புவேன். 5 வயசுல செஞ்சு கொடுத்தானே ஞாபகம் இல்லையா? 5 வயசுல அப்ப செஞ்சீங்க. சரி, இப்போ ஒரு தடவை சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்கல்ல. இப்ப செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம்? சத்தியம் பண்ணுங்க. போகணும். முதல்ல நம்ம எங்க போகணும்? எங்க போகணும்? கோயிலுக்குமா? சரி, நான் உங்களை காதல் பண்றேன். என்னது காதல் பண்றேன்? காதல் பண்றீங்க? ஆமா. சரி, உங்களை மனசுக்குள்ளே நினைச்சிருக்கேன். எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? காதல பண்றீங்க? நானும் உன் மேல கொள்ள பிரியலையம்மா. ஏங்க, இது நல்ல காதலா கள்ள காதலா? ஏதோ ஒரு காதல். எப்படியோ முடிச்சுடலான்னு பாக்குறீங்க. உன்னை தானே தந்தம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, வலி நீரழித்து ஒரு கூழுமிடு. உன்னை தானே தந்தம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே ஆஹா, மனதில் களவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. அடடா முந்தானை சிறையானதா, இதுவே என் வாழ்வில் முறையானதா. முத்தம் கொடுத்தானே இதன் முத்து பொழித்தேனே, முத்தம் கொடுத்தானே இதன் முத்து பொழித்தேனே. இரவுகள் இதமானதா, கட்டி பிடித்தாள் சுற்றி இழுத்தாள், வெட்கம் என்ன சத்தம் போடுதா. உன்னை தானே தந்தம் என்று நம்பி வந்தேன் மானே. பூவெடுத்து ஒரு மாலையிடு, வலி நீரழித்து ஒரு கூழுமிடு. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. உலகம் எனக்கு ஒரு உறவானது, உயிரே எனக்கு உயிரானது. பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவை முளைத்தாயே, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே. உயிர் தந்தாயே, நானே எனக்கு சொந்தம் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. உன்னை தானே தந்தம் என்று நம்பி வந்தேன் மானே. பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீர் தெளித்து ஒரு கூழுமிடு. உன்னை தானே. இப்படிலாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற ஏது உனக்கு தெரியாது. உன் தாய் தகப்பனை விட்டு, உங்க அண்ணன் மகன் 7 பேர் விட்டு, கட்டண புடவையோடு, கட்டண சேவலை விட்டு விட்டு எங்க வர தெரியுமா? இங்க வரணும். கலப்பாய் கட்டி வச்ச கல்லு கட்ட ஊரணி. சரி. ஒத்தகன் பாலத்துக்கு யாரும் இடத்துல வந்தாரு. சரி. ஒத்தகன் பாலத்துக்கு வந்து இருந்தாரு. அந்த உப்பு சட்டி பார்த்துட்டு அவளுக்குமா சரி. இதுக்கு மேல என்ன விட்டு ஒரு பிரச்சனை சுவாமி, சொல்லிருவாங்க. உங்களை பிரிஞ்சு அது தெரியுமா? எடுத்துங்க. பாண்டி கிட்ட சவால தப்பு. சரி. இந்த சவால தப்புக்கு அருகே வந்து அந்த பாண்டியை அழைத்து நாம் இருவரும் அடைக்கலங்க பிள்ளைகமா. கேட்போம் சுவாமி. நேத்து கத்தாக நிலமலையா பாண்டி நிலமலையா, நேரமொரு சங்கநாத பாண்டி சங்கநாதா. மனக்கலையா பாண்டி மனக்கலையா, சோதரம் நேரமையா பாண்டி நேரமையா. பாண்டி
வீட்டுக்கு போக வேணாம். அவங்க கையில தண்ணீர் வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் அப்படியே எழுப்பிடு. அண்ணே பாண்டிமணி வருவாரு. குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கானே, இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே விழுவற்ற கூடாது. ஒரு 10 பேர் வாங்க, முன்னாடி வாங்க. கோயிலுக்கு அப்படி வாங்க. இளைஞர்கள் ஒரு 10 பேர் அப்படி முன்னாடி கோயிலுக்கு வாங்க. வாங்க கோயிலுக்கு வாங்க. பாண்டிமணியை பிடிக்கணும். அருவாமலை ஏறி கால் பிடிப்பாரு. வாங்க.